அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 9வது திவ்ய தேசம் திருக்கவித்தலம், கபிஸ்தலம், கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம், பஞ்சகிருஷ்ணஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. மூலவர் கஜேந்திர வரதராஜ பெருமாள், ஆதிமூல பெருமாள், கண்ணன் என்ற திருநாமம், கிழக்கே திருமுக மண்டலம், புஜங்க சயனம், தாயார் ரமாமணிவல்லி தாயார், பொற்றாமரையால், தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி, கபில தீர்த்தம், விமானம் ககனாக்கிருதி விமானம், பிரத்யக்ஷம் சிறிய திருவடி, ஆஞ்சநேயர், கஜேந்திரன். திருமழிசை ஆழ்வாருக்கு கண்ணனாக காட்சியளித்தார் பெருமாள். ஆஞ்சநேயருக்கு ராமச்சந்திர பிரபுவாக காட்சியளித்தார். மங்களாசாசனம் திருமழிசை ஆழ்வார். ஸ்தல விருட்சம் மகிழம்பூ. இது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 8ஆம் ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ள வரலாறு ஆகும். கஜேந்திரனாகிய யானைக்கும் முதலைக்கும் மோட்சம் அருளிய ஸ்தலம். அதிகாலையில் இக்கஜேந்திர மோட்ச வரலாற்றை படிப்பவர்கள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கரநாமம் படிக்கும் பலனாகிய மோட்சத்தை பெறுவார்கள். ஆதிமூலமே என்றழைத்த யானைக்கும் கூட அருள் புரிந்தவன். நாம் அழைத்தால் நம் குறை தீர்க்க காத்திருக்கும் வரதன் கஜேந்திர வரதன். ஒரு காலத்தில் மன்னன் ஒருவன் பெருமாளுடைய தீவிர பக்தர். அந்த மன்னன் நிஷ்டையில் இருந்தபொழுது துர்வாச முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட துர்வாசர் யானையாகுமாறு சாபமிட்டார். அவர் கோபத்தை கண்ட மன்னன் துர்வாசரிடம் மன்னிப்பு கேட்டான். தன் சாபம் எப்பொழுது நீங்கும் என்று கேட்க, துர்வாசரும் அவன் மீது இரக்கம் கொண்டு, நீ யானையாக பிறந்தாலும் ஒரு முதலையானது உனது காலை பற்றி கொள்ளும். அந்த சமயம் பெருமாள் வந்து உன்னை காப்பாற்றுவார். அக்கணமே மோட்சம் பெறுவாய் என்று கூறினார். அப்படியென்றால் முதலைக்கும் ஒரு கதை இருக்க வேண்டும் தானே? வாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். குஹு என்ற அரக்கன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது குளத்தில் இறங்கி குளிப்பவர்களின் காலை இழுத்து அவர்களை கொன்று விடுவான். ஒரு சமயம் அகஸ்திய முனிவர் குளத்தில் இறங்கிய சமயம் தண்ணீரில் மறைந்திருந்த குஹு அரக்கன் அகஸ்தியரின் காலை பிடித்து இழுத்தான். இவன் அரக்கன் என்று தெரிந்ததும் அகஸ்தியர் அவனுக்கு நீ முதலையாக மாறுவாய் என்று சாபமிட்டார். இப்படி மறுஜென்மத்தில் மன்னன் யானையாகவும் அரக்கன் முதலையாகவும் பிறந்தார்கள். கஜேந்திரனாகிய யானையானது இக்கோவிலின் கிழக்கு திக்கில் அமைந்துள்ள கபில தீர்த்தத்தில் நீர் அருந்தும் போது அங்கிருந்த முதலை யானையின் காலை பற்றி இழுத்தது. கஜேந்திரன் ஆதிமூலமே என்று அழைக்க பெருமாள் கருடன் மீது எழுந்தருளி தன் சக்கராயுதத்தால் முதலையை கொன்றார். யானையின் சாபமும் தீர்ந்தது, முதலையும் நற்கதி அடைந்தது. இந்த கஜேந்திர வரதனுக்கு தனிச்சந்நிதி உள்ளது. ஆஞ்சநேயர் வரம் பெற்றதால் கவித்தலம் என ஆயிற்று. இங்கு தாயார் தனிச்சந்நிதியில் காட்சி தருகிறார். மற்றும் பிரகாரத்தில் ஆழ்வார், உற்சவர், வரதராஜர், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், கருடன் ஆகியோர் சந்நிதிகள் உள்ளன. இது பஞ்ச கிருஷ்ண தலங்களுள் ஒன்றாகும். இங்கு உங்கள் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் கொட்டினால் பகவான் கருடன் மூலம் பறந்து உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார். குறிப்பாக எதிரிகளிடம் சிக்கி உயிருக்கு பயந்து கொண்டிருப்பவர்கள் இத்தலத்து பெருமாளை வழிபட அவர் கஜேந்திர நாதனாக வந்து உங்களை காத்தருள்வார். இங்கு அனுமன் கஜேந்திர மோட்சத்தை காண வேண்டி தவம் இருந்ததால் கவித்தலம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இது
நடந்த இடமாக பீகார் மாநிலம் பக்சர் சோன்பூர் என்ற இடத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தரிசனத்தை இவ்விடத்தில் இருந்தபடி அனுமான் தரிசிக்க ஆசைப்பட இவ்விடம் வந்து அனுமானுக்கு காட்சி கொடுத்த தலம் என தலவரலாறு சொல்கிறது. நன்றி. இதனோட தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.